ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சக்கரவர்த்தி வந்து ரொம்ப கோவமாக வராரு. விஸ்வநாதன் வந்து மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிறனால அங்கே வந்து கோவமாக பேசிகிட்டு இருக்காரு அஜய்கிட்டையும் அஞ்சலிகிட்டையும். நான் உனக்காக போய் நான் விஸ்வநாதன்கிட்ட பேச போனால் அவன் வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். என் வீடு தேடி வந்து பொண்ணு கேளு முறைப்படி நடத்தலான்னு சொன்னால் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. என்னை பற்றி யாருன்னு இன்னும் தெரியலை, ஆனால் இதை நான் நடத்தாமல் விட மாட்டேன், நான் நினச்சது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, என்ன அஜய் ஏன் இப்படி அன்கிள் பண்ணுறாரு, நம்ம லவ் பண்ணுறது தெரியும் தானே அவருக்கு அப்படிங்கிற மாதிரி. உடனே அஜய் இருந்துட்டு, உங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா பேசுகிறத மட்டும் தானே சொல்கிறாரு, ஆனால் அன்கிள் என்ன பேசணும் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எப்படியா போ அப்படின்னு அஞ்சலியும் போயிடுறாங்க. இங்கே நம்ம அஜய் இருந்துட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு. உடனே பார்வதி கிளம்புறாங்க. கரெக்டாக வந்து அஜயோட அம்மாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் ஊட்டி விடுறாங்க. அடுத்து ஏன்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு அவங்க பார்த்து அழுகிறாங்க. தெரியாமல் நடந்துருச்சுமா, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பாட்ட வந்து சக்கரவர்த்தி எனக்கு வந்து பேசினாங்களாம், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி வீடு தேடி வந்து பொண்ணு கேளுங்கன்னு, ஆனால் அப்பா ஒத்துக்கவே இல்லையா, நீங்கள் தான் கொஞ்சம் பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் வந்து இதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து சக்கரவர்த்தி இதை ஒத்துக்கவே இல்லை. பார்ப்போம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு.